எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து என்னோடய கிச்சனில் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். இதில் ஒரு கண்டெய்னர் கூட நான் ஆன்லைன்லேருந்து வாங்கினது கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஷாப்பில் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினது. நான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் ஆகி என்னோடய வீட்டுக்கு வரும்போது கிச்சனுக்காக நம்ம க்ராசரிஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் ஃபுல்லாக வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிச்சன் டோரெல்லாம் காமிக்கும்போது கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நானும் யோசித்தேன் நம்ம வந்து நம்மளோட கிச்சனில் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பயன்படுத்தலான்னு. ஃபஸ்ட்டாக ஒரு 1000 ரூபீஸ்க்கு தான் நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கினது. வாங்கி அதை பயன்படுத்தும் போது தான் எனக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் பயம் இருந்தது உடையுமோன்னு. அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு பொருள் போட்டு வச்சா அது இருக்கா முடிஞ்சிச்சான்னு நம்ம வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ கிச்சன் ஆக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 இயர்ஸுக்கு மேலே எடுத்துச்சு. எவ்ரி மந்த் சேலரி கிடைக்கும்போது கொஞ்சம் காசை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் பாட்டில்ஸ் தான். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கூட நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ் பாட்டில் மட்டும் யாருமே வாங்காதீங்க. ரொம்ப தின்னான கிளாஸ் வச்சு தான் அது செஞ்சுருக்கோம். அது எப்படின்னா கொஞ்சம் கையில் கையில் இந்த தொட்டாலே உடையிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் அதோடய லிட்டும் கஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வாங்கும்போது அதை க்ளீன் பண்ணுறதோ பராமரிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். மற்ற எல்லா கிளாஸ் பாட்டில்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்பைசஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸு வெளியில் போகாமல் அதுக்குள்ளே அது தங்கி நிற்கும். லிட்டு தான் ஒரு பிரச்சனை. ஆனாலும் வேறு வழியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு அடியாக வாஷ் பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால மந்த் எண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் க்ராசரிஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு தேவையான கிளாஸ் பாட்டில்ஸை நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி நீளமான கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற கிளாஸ் பாட்டில்ஸ் யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது இல்லாமல் அதுக்கு அது எது போட்டு வச்சாலும் அது ரொம்ப அளவு கம்மியாக தெரியும். அதில் எதுக்குமே யூஸ் படாமல் இருக்கிற ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி தான் அது இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஷேப் இருக்கிற கிளாஸ் பாட்டில் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெருசெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 750 கிராம் அளவுக்கு பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சைஸும் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுனா கூடயும் ஒன்று கூட என்னோடய கையிலேருந்து உடையவே இல்லை. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதோடய ஷேப்பை பிடிச்சதுனால அதை வாங்கி வச்சுட்டோம், அவ்வளோதான். இது ஒன்று வந்துட்டு 25 ருப்பீஸ் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. 4 மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் என்னோடய கையில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்ததில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷேப்பில் இருக்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இல்லைன்னா எது வந்து நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்றேன்னு சொல்லுங்கள். இது வந்து ரீசெண்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கினோம். பட் லிட்டு வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால ஒரு பயம். அது வந்து கண்டிப்பாக ஸ்டீலில் கிடச்சிச்சா ஸ்டீலுக்கு மாற்றணும். அதுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் கூட நான் வந்து கிளாஸில் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 160 ருப்பீஸு. இது வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இதுவும் நம்ம ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கினோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷாப்லேருந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைனில் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தான் வரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்பில் போய் வாங்கினா கொஞ்சம் குவாலிட்டியானது வாங்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.